अस्सलाम वालेकुम, हेलो एवरीवन, वेलकम बैक टू माय சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம மகாபலிபுரத்தில் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு சீஷல் மியூசியம் தான் போயிருக்கோம். அங்கே நம்ம இப்போ என்னென்ன இருக்குது, எப்படிலாம் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றியும், இதோட டீட்டெயில்ஸ், இது எப்படி உருவாக்குனாங்க, இதோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து இந்தியா சீஷல் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 40,000 ஷெல் வந்து கலெக்ட் பண்ணி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே இதுதான் லார்ஜஸ்ட் மியூசியம்னு சொல்கிறாங்க. செல்ஸ் எல்லாமே வந்து 50 கண்ட்ரிலேருந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி உருவாக்கப்பட்டது அந்த மியூசியம்னு சொல்கிறாங்க. ஆழ்கடல்லேருந்து கொண்டு வந்த இந்த வரலாற்றை பற்றி இன்றைக்கி நம்ம தேடி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் சிம்பலையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடையே உங்களுக்கு வந்து சேரும். எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாத்தையும் பற்றியும் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் சிங்கப்பூரில் வந்து ஒரு முக்கியமான இடம். ஒரு இடமா அழகமாக பிரித்து செஞ்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் சிங்கப்பூரில் உள்ள முக்கியமான ஒரு இடம். மெர்லியன் கல்ச்சர்ன்ற ஒன்று வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் சிங்கப்பூர்லாம் போக தேவையே இல்லை. பாஸ்போர்ட், டிக்கெட் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இங்கேயே வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த ஷெல்லே வந்து பல உருவங்களை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இன்னொன்று வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினி ஏசியா அப்படின்னு ஒரு இடத்த வந்து இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக A to Z ஷெல்லே அவங்க வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க வேர்ல்டு லெவலில் வந்து அவார்டு கூட வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே உள்ள ஃபிஷ் எல்லாமே வந்து ரொம்ப பசியில் வந்து துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் என் பாப்பா வந்து அதுக்கு வந்து ஃபுட்டு போட்டுன்னு அவ்வளோ சூப்பராக சுவாரஸ்யமாக அது வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட விசிட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நியர்பை ஈசிஆரில் இருந்தீங்கன்னா, சென்னை லோக்கலில் இருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஈசிஆரில் ரைடு வரும்போது நீங்கள் மகாபலிபுரத்தில் சீஷல் மியூசியம் சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்து நம்ம விசிட் பண்ணுற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40,000 ஷீஷல் கலெக்ஷன் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவே ரேரான ஷீஷல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே சூப்பராக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம லைஃப்பில் எத்தனை ஷெல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த நம்ம ஜோசியக்காரங்க வச்சுருப்பாங்கள்ல குட்டி குட்டி சோவி, அதுக்கப்புறமா வந்து சங்கு, நம்ம பீச்சில் போனால் குட்டி குட்டி சங்குலாம் கிடக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் பெரிய பெரிய சங்கு, குட்டி சங்குலேருந்து பெரிய சங்குலேருந்து எல்லாமே ரொம்பவே யூனிக்காக அழகாக சூப்பராக அதோட பிறப்பிடம் என்ன, அது எங்கே பிறந்துச்சு, அதை எங்கே எடுத்தாங்க, அதை எப்படியெல்லாம் எடுத்தாங்கன்றதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு ட்ரெயின் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது என்னென்னா சிப்பியை கட் பண்ணி அதில் அவங்க மேக் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் யூனிக்காக ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே இருந்தது. சங்குகள் எல்லாமே ரொம்பவே அழகழகாக நம்ம ஜுவல்ஸ் செய்வோம் இல்லையா, ஷெல்லேருந்து உள்ள பவளத்துலேருந்து உள்ள அந்த முத்து அதெல்லாம் கூட அவ்வளோ அழகாக வந்து சேகரித்து வச்சுருந்தாங்க. இது வந்து ராமேஸ்வரம், பாம்பன், தனுஷ்குடி, அப்புறம் வந்து அரபிக் கடல் எங்கெங்கெல்லாம் இருந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதோட ஹிஸ்ட்ரியை முதற்கொண்டு அவங்க வந்து அழகாக வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஜீப்பு, அப்புறம் வந்து ஃப்ளவரு, அந்த தூண்லாம் கூட அந்த ஷெல்லோட இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோவே அழகாக இருந்துச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷீயை பற்றின கலெக்டிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து சொல்லலாம் இதை பற்றி. அதோட ஃபுல் உறுப்புகளையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கால், தலை, அதோட கண், அதோட குடல் எல்லாத்த பற்றியும் அவங்க வந்து சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.
இதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்தேன்னா ஃபிஷிங் மியூசியம் சொல்லிட்டு ஒன்று வந்து யூனிக்காக சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிருந்த நேரத்தில் வந்து அங்கே வேலைப்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் இந்த பிளேஸ். நீங்கள் கண்டிப்பாக இப்போ போனீங்கன்னா இது ஓப்பனிங்கில் தான் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அந்த கடலுக்குள்ளே இருக்க அந்த கடல் குதிரையெல்லாம் அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஷெல்குள்ளேருந்து அந்த பவளம் வரும் இல்லையா, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளேஸில் வந்து ஃபிஷ் என்னென்ன வெரைட்டியான ஃபிஷ்லாம் இருக்கோ அத்தனை வெரைட்டியான ஃபிஷ் இருந்துச்சு. ஃபிஷ் பெடிக்யூர் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா அந்த ஸ்டார் ஃபிஷ், அப்புறம் வந்து கிராபு, லாப்ஸ்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஸ்டார் ஃபிஷ் கையிலேயே எடுத்து பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே வந்து ஒரு இடத்துக்கும் ஒரு விதமான ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. 200, 300, 400 மொத்தம் வந்து 700 வந்தது. நீங்கள் வந்து காம்போ ஆஃபரில் உங்களுக்கு சூப்பராக இது பண்ணி தாங்க. அடல்ட்டுக்கு வந்து 400, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 250 சம்திங் வாங்குகிறாங்க. ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிருந்த டேட்டில் வந்து கூட்டமே கிடையாது. அதனால் நாங்கள் ரொம்பவே பொறுமையாக எல்லா இடத்தையும் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து கையில் வச்சுருக்கேன், ஸ்டார் ஃபிஷ்ஷை. அங்கே வந்து ரொம்பவே அழகான அந்த ஸ்னேக்லலாம் ஃபிஷ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. லாப்ஸ்டர்லாம் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது. அங்கே கலராக குட்டி குட்டியான ஃபிஷ் எல்லாத்தையும் ரொம்பவே நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து என் பொண்ணு ஃபுட்டு போடணும் அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் ஃபுட்டு போட வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஃபிஷ் வச்சுருந்தாலும் அது அழகாக நீட்டாக வந்து அவங்க க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குட்டி குட்டியாக கலர் ஃபிஷ் எல்லாமே நல்லா இருந்தது. இதுக்கப்புறமா நம்ம சிப்பியாக பார்த்தோம். சிப்பிக்குள்ளே உள்ள முத்தை பார்த்துடலாமா? இதுக்கு அடுத்தபடியாக நம்ம போகிற மியூசியம் வந்து பேர்ல் மியூசியம். ஒரு பேர்ல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸும் மாறும், அதோட கலரும் மாறும். ரொம்பவே அழகாக யூனிக்கான டிசைன்ஸில் ரொம்பவே சூப்பராக அங்கே எல்லாத்தையும் க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பேர்ல்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக முத்து குளிக்க போகிறவங்க நிறையா பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க அப்படின்றதையும் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்பவே அழகாக அவங்களோட வெற்றி வந்து இதில் தெரிஞ்சது எங்களுக்கு. ரொம்பவே அழகாக அதில் நம்மளோட டைமண்ட் மாதிரி அதை வந்து சூப்பராக வந்து சர்வ் பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஆழமான இடத்துங்களில் போய் அவங்க முத்தி எடுக்க போன இடத்துல நிறையவே ஷாக் அட்டாக்ஸ்லாம் கூட நடந்திருக்கு. இதுதான் வந்து நான் சொன்ன ஃபிஷ்ஷிங் மியூசியம். அப்போ தான் அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே எல்லாமே இன்டீரியர் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கேயுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து மீன்பிடி தொழில் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்ற பற்றி டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல உட்காந்து தான்
அங்கே வந்து ஒரு குட்டி பூனை அழகாகவே வந்து எங்ககிட்ட வந்து உட்காந்துருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. இதுக்கப்புறமா நம்ம பசங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்த அந்த டைனோசர் பார்க்குக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். அது உள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து பயங்கரமான சவுண்டு. பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு அதில் சவுண்டு வருதுன்னு. அந்த சவுண்ட்ஸை கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப பயமாக ஆயிடுச்சு. அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. உள்ளே போகும்போது ஒரு டைனோசர் பக்கத்துலேயே நம்ம என்ட்ராகும்போது ஃபுல்லாமே அது சவுண்டு, அதோட எல்லா அசைவுகளையும் அது காட்ட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து சென்சாரில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நம்ம கிட்ட போனதுமே அது வந்து மூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் உங்கள் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட அந்த கையெல்லாம் கூட அசைஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு செகண்ட் நான் வந்து பயந்துட்டேன், இது உண்மையாக இருக்குமோ, ஒரு வேளை தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உள்ளே போக போக அதோட குட்டிலேருந்து பெருசு, முட்டை எல்லாமே அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கு ஃப்ரண்ட்லேயுமே சரி அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. முட்டை, அதோட பெரிய டைனோசரு, அதில் ஒரு விதவிதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசருமே அங்கே வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். உங்களோட குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மகாபலிபுரம் நியர்பை இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இங்கே நல்லாவே டைம் பாஸ் ஆகும். இந்த ஃபுல் டேவும் இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அந்த கண் இமைகள் முதற்கொண்டும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கூகுளில் வந்து நீங்கள் மகாபலிபுரம் ஷீஷல் மியூசியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்களாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோடு இந்த வீடியோவை நாங்கள் வந்து முடிச்சுக்கிறேன். நாசா ஃபன் மியூசியம் சொல்லிட்டும் இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. ஃபன் பார்க் அங்கே இருக்குது. பசங்க எல்லாருமே மால் எல்லா இடத்துலையும் போய் ஃபன் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஃபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஸ்நாக்ஸ், ஜூஸ், டீ எல்லாமே வந்து ஷாப்ஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம என்ட்ரன்ஸ் மட்டும்தான் வந்து 400 வரும். ஒன் பர்சனுக்கு வந்து 400 வரும். அதுக்கப்புறமா உள்ளே போய் நம்ம தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஃபுட்டுக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு, அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் பெடிக்யூர் எல்லாத்துக்கும் வந்து தனியாக தான் நீங்கள் மார்னிங் 8 o'clockலேருந்து கேம்ஸ்லேயுமே நைட் 8 o'clock வரையும் ஓப்பனிங்கில் இருக்கும். நைட் டைமில் கூட அந்த ஃபிஷ் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக ப்ளூ கலர் லைட் செட்டப்பில் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து சூப்பராக பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஃபுட்டு எல்லாம் நிறைய ஃபுட்டு எல்லாத்தையும் அதிலே போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே இருட்டிடுச்சு அந்த இடத்துல. வெளியே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான நிறைய பிளேசஸ்லாம் இருந்தது. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நஃபீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான், பாய்.